கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மகிழ்ச்சியான ஒரு புலர்காலை பொழுது இந்த குளிர்ந்த நேரத்திலும் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி மகிழ்ச்சியோடு வந்த உங்களை அன்போடு பார்க்கிறேன். இந்த நாள் ஆண்டவர் கிருபையாக நமக்கு கொடுத்து அவர் சன்னிதானத்திலே சுகபலத்தோடு கூட்டி சேர்த்திருக்கிறார். நன்றி இருந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். வாருங்கள். என் மன ராஜ்யத்தில் என்றும் அரசாழ்கின்ற ராஜாதி ராஜாவுக்கு சோஸ்திரம். இயேசு மகாராஜாவுக்கு சோத்திரம். இயேசு மகாராஜாவுக்கு சோஸ்திரம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை தேடி உமது காலடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை முடிசூட்டி வழி நடத்தி வருகிற தயவை, சொல்ல முடியாத இரக்கத்தை நினைத்து பார்க்கிறோம் அப்பா. உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகளும் உண்டு, உறவுகளும் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் உமது திவ்ய பிரசன்னம் இருந்து ஆண்டவரே உற்சாகப்படுத்தட்டும் சுவாமி, உற்சாகப்படுத்தட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்திலே உமது பாதம் பணிந்து ஆரம்ப ஜெபமாக ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். 113வது பாடலை பாடுவோம். மாராஜாவான சீரந்த இயேசுவே, உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து நேசித்து கொண்டிருப்பேனே. பூமலர்காடும் தயிர் ஓங்கும் நாடும் அந்தமோ சீரபூமா. இயேசுவின் அந்தம் எனக்கானந்தம், என் மனதின் குளிர்ச்சியா. அண்டங்கள் யாவும் சூரியன் நிலாவும் அந்தமாய் பிரகாசிக்கும். அவர் முன்பாக மாஜோதியாய் மினுங்குமல் விண்மண்ணுடைய மறைய அவனாந்த மாணவர் வானத்திலேயோ நான் நாடினோ என்ற தொண்ணூத்தெட்டாம் சங்கீதம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயமான விடை செய்திருக்கிறார். அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் அவருக்கு வெற்றி அளித்தன. இஸ்ரவேல் குடும்பத்திற்கு தாம் பாராட்டின கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது கடவுள் அடைந்த வெற்றியை கண்டன.
சுரமண்டலத்தால் கர்த்தரை புகழ்ந்து பாடுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை பாடுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சகரமும் அதன் குடிகளும் கர்த்தருக்கு முன்பாக முழங்குவதாக. சேர்ந்து சொல்வோம். அவர் பூமியை நியாயந்திருக்க வருவார், பூச்சகரத்தை நீதியாகவும் ஜனங்களை நேர்மையாகவும் அவர் நியாயந்தீர்ப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போது எப்போதும் சதா காலம் இருக்கிறபடியே ஆமென். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். 1 சாமுவேல் 10 முதல் 8. ஒன்று சாமுவேல் 10ஆவது அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது பென்யமீன் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையில் 2 மனுஷரை காண்பாய். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேடப்போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதைகளின் மேலிருந்த கவலையை விட்டு உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். பின்பு பெலிஸ்தரின் தானயம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார். நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றான் என்பதே. முதல் வேதபாகம் வாசித்து முடிந்தது. 2வது வேதபாகமாக மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 25 முதல் 34. மத்தேயு 6ஆம் அதிகாரம். இப்படி இருப்பதால் எதை உண்போம் எதை குடிப்போம் என்று உயிருக்காகவும் எதை உடுப்போம் என்று உங்கள் உடலுக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உணவை விட உயிரும் உடையை விட உடல் முக்கியமல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் வளர்த்தியோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. ஆயினும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் இவைகளில் ஒன்றை போல் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்விதமாய் உடுத்தினானால் அற்ப விசுவாசிகளே, உங்களுக்கு உடுத்துவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம். இவையெல்லாம் புறஜாதியார் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரம பிதாவுக்கு தெரியும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம்
தனக்காக கவலைப்பட்டு கொள்ளும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்றார் என்பதே. வசனத்தை வாசித்து கேட்டனா நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலமாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பாத்திங்கில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கப்படப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். மரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இன்னும் 2-3 நாட்கள் தான் கிரைஸ்ட் த கிங், ராஜா, நம்ம எல்லோரும் எல்லா திருச்சபைகளும் கொண்டாட இருக்கிறது இயேசுவின் ராஜா, இயேசு ராஜாவை. அன்பானவர்களே, உலகம் முழுவதும் ஆண்டவருடைய ராஜ்யமாக அவருடைய ஆளுகையில் வர வேண்டும். இயேசுவுக்கு பேரே உலக ரட்சகர். அப்படிதான் 33 வயது, அவ்வளோதான் உலக வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்னொரு ராஜா இருந்தார். அவர் எப்படி உலகம் முழுவதும், ஞாபகம் வருதா? உலகம் முழுவதும் 33 வருஷம் தான் வாழ்ந்தார். அவரும் அலெக்சாண்டர் தி கிரேட். அவரும் 33 வருடம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அன்பானவர்களே, இந்தியா வரல வந்துட்டார். அவர் சாதாரண ஆள் கிடையாது. மெசிடோனியா அரச குடும்பத்தை சார்ந்தவர் இல்லையா? அவங்க அப்பா பிலிப், மன்னன் பிலிப். அவருக்கு அன்பு மகன் கிரேக்க சக்கரவர்த்தி. அவருடைய மாஸ்டர் யாரு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருடைய மாஸ்டர். அவருடைய காலத்தில் எனக்கு ஒரு மகன் பிறந்து விட்டானே என்று சந்தோஷப்பட்டார் பிலிப். பிலிப்பு செசரியா பட்டணங்களில் அவருடைய பேரில் தான் உருவாச்சு. மன்னன் அலெக்சாண்டருடைய அப்பா பிலிப். பிலிப்புக்கு மகனாக பிறந்தவுடனே எனக்கு மகனுக்கு சரியான ஒரு ஆசிரியர் கிடைத்து விட்டார், அவர் காலத்திலே பிறந்தான் என்று சந்தோஷப்படும்படி அரிஸ்டாட்டில். பிரியமானவர்களே, அரிஸ்டாட்டிலும் கிரேக்க மன்னனும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது, ஒரு காட்டு வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்தது. இதில் அரிஸ்டாட்டில் மாட்டிக்கிட்டார். மன்னன் அலெக்சாண்டர் சிறுவன் எப்படியாவது அவரை காப்பாற்ற வேண்டும் என்று மரக்கிளையை தூக்கி அவர் பக்கத்திலே போட்டு அவரை பிடித்து கொண்டு ஏறுங்கள் என்று பதட்டத்தோடு கத்தினான். அவரை அப்படியே காப்பாற்றி விட்டான். காட்டாட்டு வெள்ளம் கடந்து போனது. பிரியமானவர்களே, அப்போது அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, மன்னன் அலெக்சாண்டர் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்கள் நினைத்தால் 1000 அலெக்சாண்டரை உருவாக்க முடியும். அரிஸ்டாட்டில் பாருங்க, குரு மேல அவருக்கு அந்த பக்தியை பாருங்க. நீங்கள் நினைத்தால் 1000 அலெக்சாண்டரை உருவாக்க முடியும், ஆனால் நான் நினைத்தால் ஒரு அரிஸ்டாட்டிலை உருவாக்க முடியாது. அப்படி சொன்னாராம். அவ்வளவு அவரிடத்திலிருந்து படித்தவர், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன், போர்களை படித்தவர். அதே நேரத்தில் அவருடைய படையில் எல்லாம், அதில் குறிப்பாக யானைப்படையை பிரசித்தப்படுத்தி சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு காய்ச்சல் வந்தது.
அவனுடைய ராஜாங்கம் முடிவுக்கு வந்தது. அவனுடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. இங்கே நம்ம கொண்டாட இருக்கிற மன்னன் அரச குடும்பத்திலே பிறந்தவர் அல்ல. உங்களுக்கு தெரியும் இல்லையா? சாதாரண ஒரு தச்சனின் மகன், ஒரு சாதாரண தச்சனின் மகன். அரண்மனை வாழ்க்கை அல்ல. அரண்மனையில் பிறப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், அப்படிதானே? எல்லாரும் அரண்மனையில் அவர் பிறப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அரண்மனையில் பிறக்கலை. உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே, ஒரு தச்சனின் மகனாக அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டர் தி கிரேட்டுங்கிறத சொல்லுவோம். அரிஸ்டாட்டில் தி கிரேட்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய ஞானத்தை பற்றி இன்னும் கிரேக்க நூல்கள் இருக்கிறது. ஆங்கில லிட்ரேச்சரில் பார்க்க முடியும். அன்பானவர்களே, இவருக்கு அத்தகைய மாஸ்டர் யாரும் கிடையாது. ஆனால் அவர் பேசினார்னா எல்லா மாஸ்டரும் நிற்க முடியாது. பிரியமானவர்களே, சின்ன பிள்ளையில் அவர் காணா போயிட்டாரு. நாசரேத்து பெற்ற தாயும் தகப்பனும் தேடுறாங்க, மகனே எனக்கு ஏன் இப்படி செய்த, உன்னை விசாரத்தோடு தேடினமே அப்படின்னு அவரை தேடி போனாங்க. ஆனால் அவர் பிள்ளை பிராயத்திலே பேசின விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்தாங்க. ஆலயத்தில் அவ்வளோ ஞானம், தெய்வீக ஞானம் இஸ் கம் ஃப்ரம் எவோ, நாட் ஃப்ரம் அரிஸ்டாட்டில். பேசினார். அவரை பார்த்து வியந்தாங்க, அவருடைய பேச்சை பார்த்து வியந்தாங்க. உலகம் முழுவதும் ஆளுகைகளை கொண்டு வர வேண்டும் என்று, ஒரு கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அலெக்சாண்டர் விரும்பினார். உலகம் முழுவதும் அந்த அலெக்சாண்டர் பிலிப்பு மன்னனுடைய கிரீடத்தில் எல்லா கற்களும் இருக்கும். நவரத்தின கற்கள், மரகத கற்கள், எல்லா கற்களும் வரும். அவ்வளோ கிரீடமும் அந்த கம்பீரமான உடையும். ஆண்டவருடைய கிரீடம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆண்டவருடைய கிரீடம் முள் கிரீடம். முள் கிரீடம். பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யம் உலக பிரகாரமான ராஜ்யம் அல்ல, அன்பின் ராஜ்யம். அவருடைய ராஜ்யம். ஒருமுறை சொல்லியிருக்கிறேன், எந்த தலைவனும் எனக்கு பின்னே வந்தா உனக்கு சிலுவை, துன்பம், வேதனை, ஏன் உன் உயிரை கூட நீ விலையாக கொடுக்க வேண்டி வரும், விருப்பம் இருந்தா என்னை பின்பற்றினார். அப்படி சொன்ன ஒரே தலைவன், ஆன்மீக தலைவன், ஆண்டவர் இயேசு மட்டும்தான். உலக பிரகாரமாகவே அவரை பார்த்தாங்க. ஆனால் அவர் உலக பிரகாரமான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யம் வேறு இல்லையா? அன்பின் ராஜ்யம். ஆனால் எழுதுனானுங்க கேலியா, கிண்டலா, நக்கலா எழுதுனாங்க. எப்படி எழுதுனாங்க? சிலுவையில் இவர் யூதருக்கு ராஜா, இவர் யூதருக்கு ராஜா அப்படின்னு எழுதினாங்க. யூதருக்கு மட்டுமா ராஜா? என்மன ராஜ்யத்தில் முதல்ல பாடணுமே இல்லையா? நம்முடைய ஒவ்வொரு மக்களுக்கு ராஜா. அவருடைய ஆளுகை எங்கே இருக்கிறது? கிரேக்க மன்னனுடைய ஆளுகையை சுட்டி காட்டி விடலாம். ஆனால் இயேசுவின் ஆளுகை எங்கே இருக்குது? ரொம்ப ஆப்டான ஒரு பதிலை சொல்லுவீங்கன்னு பார்க்குறேன். இயேசுவின் ஆளுகை எங்கேம்மா இருக்கு? இயேசுவின் ஆளுகை நம்மகிட்ட இருக்கலாம் சொல்லக்கூடாது. அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு வார்த்தை. லூக்காவே சொல்றாரு, கடவுள் ராஜ்யம் எங்கேனா அதோ அங்கே, இதோ இங்கே அப்படின்னு சொல்ல கேட்பீர்கள். ஆனால் அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. பைபிள்லாம் படிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். வசனம், அந்த வசனம் மறக்கவே கூடாது. லூக்கா எவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக சொல்றாரு, கடவுள் ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. கிரைஸ்ட் த கிங் கொண்டாட போகிறோம் இல்லையா? ராஜ்யம், ராஜான்னு சொன்னோடனே ஒரு ராஜ்யம், போர்படை, ஒரு பெரிய கம்பீரமான ஒரு அரண்மனை,
இந்த மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ராஜ்யம் ஆண்டவர் இயேசுவின் ராஜ்யம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதையோ தேடுறோம் இல்லையாம்மா, எதையோ தேடுறோம். அந்த கான்டெக்ஸ்டில் தான் அந்த வார்த்தை வருது. எதை உண்போம், எதை உடுப்போம், எதை சேர்ப்போம், எதை வாங்குவோம், இப்படிப்பட்ட கவலைகளில் உழண்டு கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, இதுவரை காத்த தெய்வம் இனியோ நடத்திடுவார். யாருக்கு இருக்கு இந்த நம்பிக்கை? யாருக்கு இருக்கு? யாருக்கும் இல்லை பிரியமானவர்களே, யாருக்கும் இல்லை. யாருக்கும் இருந்தா மக்களுக்குள்ளே பேதங்கள் வராது, மக்களுக்குள்ளே பிரச்சனைகள் வராது. எல்லாருடைய எண்ணமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம், கடவுளுடைய நாட்டின் பிரஜை, ஆண்டவர் எனக்கு ஆளு எண்ணில் ஆளுகை செய்கிறார் என்ற அந்த எண்ணம் வரும். பிரியமானவர்களே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து ஆட்சி உலகமெங்கும் இது இராணுவத்தை கொண்டு அமைந்ததல்ல, படைபலத்தை கொண்டு அமைந்ததல்ல, அதிகாரத்தை வைத்து உருவாக்குனதல்ல, அன்பின் ராஜ்யம். இது அன்பின் ராஜ்யம். இந்த புரிதல் யாருக்கு இருந்துச்சு? இந்த புரிதல் மகாராணிக்கு இருந்துச்சு. மகாராணிக்கு இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஒரு நாள் மகாராணி எப்போதும் ஆலயத்துக்கு போகிற மாதிரி தான் ஒரு நாள் போனாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு புதிய போர்படை பிளாக் கேட்ச் மாதிரி கூட வருவாங்கள்ல, அந்த மாதிரி புதுசான ஒருத்தரை நியமிச்சிருந்தாங்க. அவங்க கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் நிற்கணும். ஆலயத்துக்கு போகும்போது விக்டோரியா மகாராணி கல்கட்டாவில் போய் பாருங்கள், 1911 வரையிலும் இந்தியாவில் தலைநகரம் கல்கட்டா தான். புதுடெல்லி எப்போ வந்துச்சு? பிரியமானவர்களே, விக்டோரியா மஹால் இருக்குது. அங்கே அவங்க பயன்படுத்தின சேரு, ட்ரெஸ்ஸு, அந்த அரண்மனை, அவர்கள் வாழ்ந்த வாழ்வுக்கு கட்டியம் கூறுகிற கலைநயமிக்க பொருள்கள் எல்லாம் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றும் அந்த அம்மையார் ஆலயத்திற்கு போய் சாமி கும்பிட போகிறாங்க, கடவுளை கும்பிட போகிறாங்க. முழங்கால் படியிட்டு கும்பிட்றாங்க. அவங்ககிட்ட போய் அந்த போர்படை தளபதி, மேடம், யூ ஆர் எ குயின் ஆஃப் எம்பரர், யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி நீட் டவுன் பியூர் ஹியர், யூ ஆர் குயின். அப்படியே ஒரு பாறை பார்த்தாங்களாம். யூ ஃபூல், அவங்க சொன்ன வார்த்தை பதிவு இருக்குங்க. யூ ஃபூல், after all I am queen of emperor, I kneel down before the king of king. சாதாரணமாக நான் மகாராணிடா, முட்டாள். நான் முழங்கால் படியிட்டு பார்க்கிறவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜா. எவ்வளவு அழகான வார்த்தை, என்ன அழகான புரிதல். ஆனால் நான் கோயிலுக்கு வரும்போதே அல்லது வெளியே வரும்போதே என்ன ராஜா மாதிரி நினச்சிக்கிறேன். நம்ம எல்லாரும் குயின் மாதிரி நினச்சிக்கிறோம். அவர் எவ்வளோ பெரிய ராஜா, நம்ம எம்மாத்திரம், நம்மளை எவ்வளோ தூரம் நடத்துகிறாரு. இந்த அன்பின் ராஜ்யத்திலே நான் இருக்கிறேன், என் ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஆளுகை செய்கிற என் ஆண்டவர் இருக்கிறார். நாளைய தினமா இன்னைய தினமா எனக்கு எந்த தினமும் கவலை இல்லை. எனக்கு ராஜா போதுமானவர். அவருடைய ஆளுகையில், ஒரு நல்ல மன்னனுடைய ஆளுகையில் இருக்கிற பிரஜை எப்படி இருப்பான்? கவலை இல்லாமல் இருப்பான். என் ராஜா இருக்காருப்பா, அவர் பார்த்துக்குவார். என்ன, என் ராஜா இருக்காரு, அவர் பார்த்துக்குவார். அவர் ஆளுகையில் இருக்கிற பிள்ளை நான், அவருடைய பிரஜை நான், என் அன்பின் ராஜ்யத்தில் நான் இருக்கிறேன், அவர் பார்த்துக்கிடுவார். நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கிறதா? நம்ம கடவுள் ராஜ்யத்தில் இருக்கிறோமா, இல்லை கடவுள் ராஜ்யத்தை தேடுகிறோமா?
கடவுள் ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன போதிலும் கூட நம்முடைய தேடுதல் வேட்கை எங்கே இருக்கிறது என்பதை சிந்திக்க இந்த காலை வேளையில் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தான் நம்முடைய ராஜா. என்றும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு நிலைவரப்படுத்தி காப்பாராக. ஆமென். 587. விந்தை கிறிஸ்தே சுராஜா சுந்தரமிகும் சுந்தரமிகும் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆசிக்கெல்லாம் ஆசிக்கெல்லாம் ஊற்றாமற்ற ஜீவநதியா துங்கரத்த மொழி தூய்மையடைந்து மேன்மையாகினேன். இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், அன்பு கீடாய் என்ன காணிக்கை எந்த பொருளீடாகும். இந்த கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பின் ராஜாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் காலையிலே இந்த புலர்காலை பொழுதிலே உம்மை புரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் சுவாமி.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று காலையிலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, உமது அன்பின் ராஜ்யத்திலே நாங்கள் பங்கெடுத்திருக்கிறோமா, உம்மை சரியாக புரிந்திருக்கிறோமா என்று காலையிலே எங்களை சுய பரிசோதனை செய்வதற்காக நீர் கொடுத்த ஆண்டவரே படிப்பினைகளுக்காக பாடங்களுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். எங்கள் ராஜா ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார், எங்களை பாதுகாத்து கொள்வார். எங்களுக்கு ராஜா வேண்டும் ராஜா வேண்டும் என்று உலக பிரகாரமான மக்களை பார்த்து ஆசைப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்திற்கு இதோ உனக்கு ராஜா, ஆனால் அவர் ஆளுகை எப்படி இருக்கும் என்று நீ புரிந்து கொள் என்று ஆண்டவரே 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே படிப்பினையாக வைத்தீர் சுவாமி. அப்படிப்பட்ட ராஜாக்களை நம்பி இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே நித்திய ராஜாவே, உம்முடைய ஆளுகை நீதியின் ஆளுகை. ஆண்டவரே, நீதி இல்லாத அரசர்களுக்கு மத்தியில் ஆண்டவரே உமது ராஜ்யம் நீதி நிறைந்த ராஜ்யம். முதலாவது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், உங்கள் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை உணர வைத்த எங்கள் ராஜாவே, வந்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தேவ ஆறுதலையும் சமாதானத்தையும் உமது ஆளுகைக்கு கீழாக மன அமைதியும் பெற்றவர்களாக இங்கிருந்து கடந்து செல்லட்டும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு உம்முடைய ஆசையை தந்து ஆண்டவரே நீர் நிம்மதியாக நடத்துமப்பா. பெரிய இழப்பு, தாங்க முடியாத இழப்பு தான் ஆண்டவரே. திருமதி பாலம்மாள் ஃப்ரெட்ரிக் பால்மர் அவர்களை நினைக்கிறோம். அந்த ஏழை தாயை இழந்து தவிக்கிற குடும்பத்திற்கு ஆறுதலை தாரும். இன்று காலை ஜக்கே ஹாலிலே நடக்கிற அந்த ஆறுதலின் கூட்டத்தை ஆசீர்வாதமாக ஆக்கித்தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. மனநிறைவோடு ஆண்டவரே இங்கிருந்து கடந்து செல்லட்டும். செவிமடுக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் எங்கள் கல்வாரி குடும்பங்கள் இருக்கிறார்கள் சுவாமி. இந்த பண்டிகை காலங்களில் நெருங்குகின்ற வேளையிலே அவர்களெல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். கனிவான உமது பார்வைக்கு ஆண்டவரே கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு தாரும். இந்த காலநிலைகள் மாற்றம், குளிர் அநேக மக்களுக்கு வியாதிகளை கொண்டு வருகிறது சுவாமி. வியாதிகளால் பாதிக்கப்படாதபடி திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். வியாதி இல்லாத உடல் ஆரோக்கியமும் வேதனை இல்லாத மனமும் அதுவே நிறைந்த செல்வமும் என்ற புரிதலை தந்து ஆசீர்வதி. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கேட்க மறந்த எல்லா நன்மைகளை தாரும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே, எங்கள் ராஜாவின் நாமத்திலே உமது பாதம் அணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னை நாம் ஸ்துதிப்பதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே பூமியில் செய்யப்படுவதாக. அண்ணன் வேண்டிய ஆகாரத்தை எங்களை தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் மன்னி. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை தெரிவித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலும் இன்றும் என்று சதா காலம் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.